ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதைப்போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. சுரேஷ் தங்கராஜ் பேச கேட்டுக்கிட்டு நம்ம மாதியை காலேஜில் இருந்து பிக்கப் பண்ண மதியோட காலேஜுக்கே போகிறாரு. அங்கே போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் வந்திருக்காங்கன்னு நினச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க. ரிசப்ஷனுக்கு போய் மதியை பார்க்கணுன்னு சொன்னோடனே அங்கே இருக்கவங்க மதியை கூப்பிட ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் மதியோட ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் அந்த பியூனு, மேம் உங்களை பார்க்கறதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவே, இப்போ மதி இருந்துட்டு என்ன பார்க்க போலீஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளியே போனால் நம்ம சுரேஷை பார்க்குறாங்க. உடனே சுரேஷ் பக்கத்தில் வந்து, நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, சுரேஷ் உடனே சொல்கிறாங்க, ஏய் நான் ஒன்றும் உன்னை பார்க்கலாம் வரல, மாமா சொன்னாருன்றதுக்காக தான் வந்தேன். காலேஜ் முடிஞ்சிருச்சா, கிளம்பு வீட்டுக்கு போகலாம். மாமா சொன்னாரா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் எதுக்கு திடீர்னு என்ன கூட்டிட்டு வர சொல்றாரு? இது என்ன புதுசா இருக்கு? டெய்லி நானா வந்துட்டு நானே தானே போறேன். இன்னைக்கு என்ன புதுசா நீங்க கூப்பிட வந்திருக்கீங்க? ஒன்றும் தேவையில்ல, நீங்க கிளம்புங்க, எனக்கு வந்து தெரியும், நான் தனியாவே வந்துக்கிறேன் சொல்ல, சுரேஷ் உடனே இருந்துட்டு, ஏய் ஏய் நீ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? கிளம்புனா ஃபர்ஸ்ட் கிளம்பு. அக்கா வீட்டுக்கு போல, நேரா நம்ம வீட்டுக்கு போறோம். என்னது நம்ம வீடா? உங்க வீடுன்னு சொல்லுங்க. நேரா அங்க போயிட்டா என்னோட திங்ஸ் எல்லாம் ரேவதி அக்கா வீட்டுல இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி எடுக்கிறது? அம்மா தாயே, அதெல்லாம் எடுத்துட்டு தான் போறோம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்ல, மதி உடனே இருந்துட்டு, நீங்கள் வந்த உடனேலாம் அப்படிலாம் கிளம்ப முடியாது, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது, நான் சைன் பண்ணிட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கார் கிட்ட போயிடுறாங்க. பிரின்சிபல் ரூமில் போய் மதி சைன் பண்ண போகும்போது பிரின்சிபல் மதி கிட்ட சொல்கிறாரு, மதி இங்கே வாங்க, உங்கள் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஸ்டாஃப் கிட்ட இருந்தும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ பெர்மனன்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் நேமை ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, மதி உடனே ஷாக் ஆகி, சார் ஏன் மேலேயா? என் மேலே என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? நீங்கள் சரியாக கிளாஸ்க்கே வரதில்லையாப்பா, அடிக்கடி லீவ் போடுறீங்க, சிலபஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணல, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா உன் மேலே சொன்னோடனே மதி இருந்துக்கிட்டு, சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்கார்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் சார், எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்ல, பிரின்சிபல் சார் உடனே சொல்கிறாங்க, ப்ரூஃப்லாம் காட்ட முடியாதுமா, நீ எதாக இருந்தாலும் நாளைக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சார் இப்படி சொன்னால் எப்படி சார் அப்படின்னு மது கொஷின் கேட்க, சரிம்மா எதுவாக இருந்தாலும் காலையில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிளம்பிடுறாரு. மதியம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போது யோசிச்சுட்டே போகிறாங்க, இத்தனை நாள் இல்லாமல் இவரு நம்மளை கூப்பிட வந்திருக்காரு, இத்தனை நாளாக இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட்டு இது மாதிரிக்கும் நம்ம மேலே இருந்ததே இல்லை காலேஜில். இப்போ பிரின்சிபல் சார் கூப்பிட்டு அதுவும் பெர்மனன்ட் ஆகிற சமயத்தில் இப்படி சொல்றாருன்னா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி சந்தேகப்படுறாங்க. இல்லை இவரோட வேலை ஏதாவது இருக்குமோ, சுரேஷோட வேலை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. சுரேஷ் உடனே மதிக்கிட்ட, என்ன ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே வர, என்னை பத்தி மனசுக்குள்ள திட்டிகிட்டே வரியா அப்படின்னு கேட்க, உங்களை பத்தி மனசுக்குள்ள திட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, எதா இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவேன். தங்கராஜ் வீட்டில் போய் இறங்கினோடனே மதியும் சுரேஷும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. இப்பதான் நம்ம தங்கராஜ் அங்கிருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரவே, என்னடா சுரேஷ் கிளம்பியாச்சா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்டா, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சுரேஷ் கிட்ட சொல்ல, மதியை பார்த்து, அம்மா நான் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் உனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன், அது உன் ஃபேமிலி, நீ தான் பக்குவமா பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணவே, மேல் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதி இருந்துட்டு, பிரச்சனை வரதும் வராததும் என் கையில இல்லை, அது அவங்க இருக்கவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, தங்கராஜோட அம்மா வந்து, இந்த பொண்ணு என்ன இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுது, மதி பெரியவங்க சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளு, அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல, மதி ஏதோ பேச வராங்க. உடனே ரேவதி மதியோட கையை பிடிச்சி அமைதியார் மதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதியம் அவங்க பேச்சு கேட்டு அமைதியாயிடுறாங்க. மதி சொல்றாங்க, அத்தை விடுங்கத்தை, அதெல்லாம் அவங்க லைஃப் இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க, மதி நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, போயிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தங்கராஜ் வந்துட்டு மதி கிட்ட, காலேஜ்ல ஏதாவது சொன்னாங்களாமா உன்கிட்ட? இனிமேல் காலேஜுக்கெல்லாம் போவேணாம், அதான் சுரேஷ் சம்பாதிக்கிறான்ல, நீ எதுக்கு வேலைக்கு போற, வீட்டுல இருந்து மாமியார் மாமனாரை பார்த்துக்கிட்டு சுரேஷை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஃபேமிலியில ஒருத்தர் வேலைக்கு போனா போதும், இங்க எடுத்துக்கோ, உன்ன மாதிரியே ரேவதியும் வேலைக்கு போறான்னு கிளம்பிட்டா குழந்தைங்களெல்லாம் யார் பாத்துக்கிறது? நான் உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னுலாம் சொல்லல, அதை விட ஃபேமிலி முக்கியம் இல்லையா, அதுக்கு தான் சொன்னேன், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்றீனோடனே மதிக்கு இன்னும் டவுட் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. தங்கராஜ் கிட்டே கேட்குறாங்க, காலேஜில் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்க, எதை பற்றி கேட்குறீங்க, எங்கள் காலேஜுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே சுரேஷ் இருந்துட்டு, ஏய் மாமா எதுக்கு உங்கள் காலேஜுக்கு வர போகிறாரு, அவரும் சும்மா கேஷுவலாக கேட்டிருப்பாரு, காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு பேசாத சொல்ல, மதி இருந்துட்டு, இல்லை ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு,
சம்மந்தமே இல்லாம நீங்க இன்னைக்கு என்னை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரீங்க. அவர் காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு மதி சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.